அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈத் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஈத் விலாகோட இன்னொரு சர்ப்ரைஸ். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்ட குட்டிமாவை இன்றைக்கி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். போன வருஷம் ஈதுக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இன்ஷால்லா அடுத்த வருஷம் ஈத் நாங்கள் 5 பேராக நல்லபடியாக கொண்டாடணும், துவா செஞ்சுக்கோங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். எனக்காக நிறைய பேர் துவா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்பர் குட்டிமாக்கு முதல் ஈத்துங்கிறதுனால எங்களுக்குமே ஸ்பெஷலான பெருநாள். எங்கடா தம்பியை காட்டலையே அப்படின்னு நினைக்காதீங்க, இது ஈத்துக்கு முதல் நாள் எடுத்தது. ஸோ நாளைக்கு தான் பெருநாள் இல்லையா, அந்த செலிப்ரேஷனில் காட்டுறேன். அது கூட குட்டிமா பிறந்ததுலேருந்து எடுத்த கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸாக நான் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம விலாகை கண்டினியூ பண்ணலாமா? முதல் நாள் பிறையை பார்த்துட்டு பெருநாள் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் வேலைலாம் இருந்துச்சு. பிள்ளையை நீங்கள் தான் பார்த்துக்க போகிறீங்க, எங்கேயுமே போகக்கூடாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விலாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நோன்பு வர்றதுக்கு முன்னாடி பிள்ளையை வச்சுக்கிட்டு எப்படி சஹருக்கு இஃப்தாருக்கெலாம் சமாளிக்க போகிறோமோ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோன்பு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பெருநாளைக்கு 2-3 நாளாகவே யோசித்து வச்சுருந்தேன் எந்த மாதிரி வேலை பார்க்கலாம், எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணலாம்னு. நாங்கள் தஞ்சாவூர் பக்கம், எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரு சில பசியாரை தான் பெருநாளைக்கு வாடிக்கையாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி, எப்போதும் இப்படி தானே பண்ணுறோம், வேறு ஏதாச்சும் செய்யலாமா அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் யோசிக்கும் போதே பழக்கம் இல்லாத மாதிரி புதுசாக தெரியும். அதனால் எப்போதும் செய்கிறது தான் இந்த வருஷம் பெருநாளைக்கும் செஞ்சுருந்தேன். பரோட்டாக்குள்ள மாவு மட்டும் சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கிட்ட இருக்கும், அப்போவே பிசைஞ்சு வச்சுட்டேன். முன்னாடிலாம் நைட்டு மாவு பிசைஞ்சு காலையில் தான் வீச ஆரம்பிப்பேன். இப்போ பிள்ளையை வச்சுக்கிட்டு சரியாக வராது. நைட்டே நம்ம மாவை வீசி ரெடி பண்ணி வச்சுட்டா காலையில் சுட்டுறலாம் அப்படின்னு மாவை பிசைஞ்சிட்டேன். அடுத்தது முக்கியமான வேலை, நாளைக்கு தேவைப்படக்கூடிய ட்ரெஸ்ஸு எல்லாமே செட்டாக எடுத்து வச்சுருவேன். இல்லைனா காலையில் எழுந்திரிச்சு எங்கே எது இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வருஷம் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வரும்போதே பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சரிங்க, எதுக்கும் அந்த மாதிரில போய் பார்க்கலாம், ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். ஆனால் அங்கே நின்றுக்கிட்டு நான் சொல்கிறேன், வேறு மாடல் காட்டுங்க, புதுசாக ஏதாச்சும் செட்டு ட்ரெஸ் காட்டுங்க அப்படின்லாம் சொல்கிறேன். இது தாம்மா இப்போ ஈத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு காட்டினாங்களா. அப்புறம் தான் எனக்கே புரியுது, ஒருவேளை 2 பசங்களுக்கும் வாங்கி வாங்கி இப்போ எதை காமிச்சாலுமே எனக்கு ஏற்கனவே இருக்கே, இந்த மாதிரி போட்டிருக்கோமே இப்படின்னு தான் தோணுது. கொஞ்சம் அந்தான பக்கம் போய் கேர்ள் பேபிஸ்குள்ள ட்ரெஸ்ஸை பார்த்தா புதுசாக சூப்பராக வந்துருந்துச்சு. ஒரு ஆசைக்கு எல்லாத்தையும் எட்டி பார்த்துட்டு பசங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஏற்கனவே இருக்கும் போதே எதுக்கு வாங்கிக்கிட்டுன்னு. அப்புறம் என்னோடய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவுனு. இங்கே அந்தமானில் வாங்கலை, ஊர்லேருந்து பூவா அம்மா வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. இது மாதிரி ட்ரெஸ்லாம் இங்கே அந்தமானில் போய் பார்த்தா 3000-4000 சொல்லுவாங்க. இது 2000 ரூபா கிட்ட ஆனந்தமில் வாங்கியிருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கவுன் போட்டுட்டு, ஏன்னா பிள்ளையை வச்சுக்கிட்டு சரியாக வராது, அதுக்கப்புறம் மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு குர்தா செட்டும் எடுத்து வச்சுட்டேன். இந்த ஹிஜாபும் பூவா தான் கொடுத்து விட்டுருந்தாங்க. என்ன ட்ரெஸ் இருந்தாலும் நமக்கு ஒரு நைட்டி இருந்தாலும் இல்லையா. ஸோ ஒரு நைட்டி, ஒரு துப்பட்டா எல்லாமே செட்டாக எடுத்து வச்சாச்சு. பசங்களுக்கு கைலி எடுத்திருந்தோம். எனக்கு பிள்ளைங்க கைலி கட்டியிருக்கும் போது ரொம்ப பிடிக்கும், அதை தான் போட்டுக்கிட்டாங்க. காலையில் குளிச்சுட்டு போடுறத மட்டும் தனியாக வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். ஏன்னா காலையில் பசியாரை பண்ணிவிட்டு நாங்கள் மச்சி வீட்டுக்கு போயிடுவோம். குட்டிமாக்கே தனியாக ஒரு பேக் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக ட்ரெஸ்ஸு, டயப்பர், வைப்ஸு எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்களுக்குள்ளதையும் எடுத்து வச்சாச்சு. அடுத்த வேலையாக வட்டலாப்பம் பண்ணிட்டேன். எப்போதுமே பெருநாளுக்கு பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் வட்டலாப்பம் பண்ணுறது இங்கே பக்கத்து வீட்டில் தான் சொன்னாங்க. நாங்கள் நைட்டே செஞ்சு வச்சுருவோம், காலையில் சூடு மட்டும் பண்ணிப்போம் அப்படின்னு. எனக்குமே இது வசதியாக இருக்குது. போன வருஷம் பெருநாளுக்குமே இப்படி தான் செஞ்சேன். தேங்காய் பால், பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சிட்டு முந்திரி பாதாம்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ஒரு பக்கம் ஏற்றிட்டு சிக்கன் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெருநாளுக்கு முதல் நாள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருந்துச்சு. பிள்ளைக்கு வேறு ஃபீட் பண்ணுறேன்னா தண்ணியில் கை போட வேணாம், நான் க்ளீன் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னி வரைக்குமே கிச்சன் வேலை அப்படின்னா இந்த ஒன்று மட்டும்தான் செய்வாங்க. அதுவும் எனக்கு முடியல அப்படின்னு தான் அன்றைக்கி செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு இப்போது எல்லாத்தையும் விட பிள்ளையை யாராச்சும் பார்த்துக்கிறதே பெரிய விஷயம். பிள்ளையை வேலை பார்க்கும் போதெல்லாம் பார்த்துக்குவாங்க, எனக்கு வேலை பார்க்க ஈஸியாக இருக்கும்.
நான் பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வைக்கிறேன், பரோட்டா ஆர்டர் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை இல்லை, நான் மாவு பிசைஞ்சிட்டேன், நான் போட்டுருவேன், பிள்ளைய மட்டும் எனக்கு கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவுலாம் வீசிட்டு பரோட்டாக்கு பேடா போட ஆரம்பிச்சிட்டேன். இது ரொம்ப வசதியாக இருக்குது. நான் விடிய காலையில் நின்று இந்த மாதிரி தேய்ச்சி போட்டுட்ருப்பேனா அது கஷ்டமாக தெரியும். இந்த மாதிரி நைட்டே நல்லா எண்ணெய் தேய்ச்சி வீசி நம்ம இப்படி சுற்றி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு தட்டி சுடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மாவு காஞ்சு போகாமல் இருக்கணும் இல்லையா, நல்லா எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பேடா மட்டும் போட்டு வச்சுருந்தேன். இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து விடிய காலையில் ஒரு 3 மணி இருக்கும். ஸோ அப்போ வந்து தான் நான் அந்த மாதிரி தட்டி போட்டுட்ருந்தேன். எனக்கு இது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிச்சு. இனிமேல் அடுத்தடுத்த பெருநாளுக்கு இன்ஷா அல்லாஹ் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லா நாளும் வீட்டில் தான் பரோட்டா போடுவோம் அப்படின்லாம் கிடையாது. சும்மா நாளில் வெளியில் வாங்கி சாப்பிட்றதும் இருக்குது தான். ஆனால் பெருநாள் அன்றைக்கி என்னமோ நம்ம போடுறது தான் எனக்கு ஒரு திருப்தியாக தெரியும். ஏன்னா நான் போடுற பரோட்டா வந்து வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆறி போனாலும் அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குமா, சரி நம்மளே போட்டோம் அப்படின்னா 1, 2 கூட சாப்பிடுவாங்க. அதனால் நானே போட்டுட்டேன். 3 மணி கிச்சன் வந்துட்டு ஒரு 4, 4:30 வரையும் டார்கெட் வச்சுருந்தேன். அது வரையும் குட்டிமா முழிச்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வேலை பார்த்தேன். இப்போ பரோட்டாவுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு வேலையும் பார்த்து வச்சுருந்தேன். வாடா சுடுவோம். நம்ம வந்து பெருநாளைக்கு எப்போதுமே வாடா சுடுறது. வாடாவுக்கு வந்து தேங்காய் பால் தேவைப்படும். தேங்காய் பால் நைட்டு 9 மணிக்கே எடுத்துட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன் ஒரு பாக்ஸில் போட்டு. இந்த பக்கம் பரோட்டாவும் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. ஒரு பக்கம் பரோட்டா போடும்போதே என்ன பண்ணிட்டேன், தேங்காய் பால் ஃப்ரீசரில் இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்து மாவு கரைச்சிட்டு வாடாவும் சுட ஆரம்பிச்சிட்டேன். ஜாலர் வாடாலாம் சுடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பாட்டிலில் எடுத்து செய்வோம் இல்லையா, ஸோ நான் நார்மல் வாடாவே இந்த மாதிரி செய்வேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரண்டியில் ஊற்றுறதை விட இது கொஞ்சம் ஈவனாக எல்லாமே மெலிசாக வரும். எனக்கு வேறு ஒரு பயம், புதுசாக தேங்காய் பால்லாம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சு செய்கிறோமே, ஏன்னா ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும் போது பால் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் வாடா வருமா அப்படின்னு ஒரு பயந்துக்கிட்டே சுட்டேன். அது என்னமோ தெரியல, ஃப்ரீசரில் வச்சதுனாலே என்னமோ ஒரு வாடா கூட பிஞ்சு போகவே இல்லை. எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருச்சு. இந்த 2 ப்ரிப்பரேஷனும் இந்த வருஷம் பெருநாளைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இதையே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். எப்போதும் நைட்டே கோழி ஆனமும் காய்ச்சிடுறது, காலையில் தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம்னு. இந்த வருஷம் ரொம்ப பயந்ததுக்கு சீக்கிரமே வேலையை முடிச்சுட்டேன். மணியை பார்க்கும்போது 4:30 மணி, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இங்கே அந்த மாதிரிலாம் பொழுது சீக்கிரமே விடிஞ்சிரும். ஊரை விட 1 மணி நேரம் முன்னாடியே நான் எப்போதும் சொல்லியிருக்கேன். ஆனால் தொழுகை மட்டும் என்னான்னு தெரியல, இங்கே லேட்டாக தான் வைக்கிறாங்க. காலையில் 9:15க்கு தான் தொழுகை. ஸோ நைட் வந்து வட்டலாப்பம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நைட்டே வெந்திருக்கா அப்படின்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ காலையில் ஒரு தடவை சூடு மட்டும் பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி வேலை பார்ப்பீங்கன்னா அடுத்த ஈத்துக்கோ இல்லை வரப்போகிற பக்ரீத்துக்கோ இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ வட்டலாப்பமும் செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. முந்திரி பாதாம்லாம் அரைச்சி போட்டது அந்த 2 லேயர் மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. எங்கள் ஊர் பக்கம் பரோட்டா, வாடா, வட்டலாப்பம், கரியானம் இதெல்லாம் இருக்கும். இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக 1, 2 பேர் வேறு மாற்றி மாற்றி செஞ்சுப்பாங்க. ஸோ எப்போதும் கேட்குற மாதிரி நீங்கள் எந்த ஊர், உங்கள் ஊர் பக்கம் என்னென்ன பசியார நீங்கள் செய்வீங்க, நீங்கள் என்ன பெருநாளைக்கு செஞ்சுருந்தீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முன்னாடிலாம் வந்து என்ன ட்ரெஸ் பண்ணலாம், மெஹந்தி போடலாம், ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், இந்த மாதிரி யோசிச்சு இப்போ எப்படிலாம் சமையலை முடிக்கலான்னு தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து மெஹந்தி போடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. போன வருஷம் கூட நான் மெஹந்தி போடவே இல்லை. கடைசியாக எப்போ போட்டேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. முதல் நாள் போட முடியல. சரி இப்போ வேலையும் முடிஞ்சிருச்சு, டைம் இருக்குது, பிள்ளை முழிக்கிற வரையும் போடுவோம், எவ்வளோ நேரம் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் போட ஆரம்பித்தேன். நிறைய ட்ரெண்டிங்கான டிசைன், புது டிசைன்லாம் பார்த்தேன். சரி அதெல்லாம் பொறுமையாக போட்டோம் அப்படின்னா டைம் ஆகிடும். நமக்குன்னு ஒரு டிசைன் வாடிக்கையாக வழக்கமாக வரும் இல்லையா, ஸோ நீட்டாக இருந்தால் போதும், கை சவந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி போட ஆரம்பித்தேன். ஆனால் போட ஆரம்பிச்சிட்டு நானாக ஒரு டிசைன் போட்டுட்டு இருந்தேன். இங்கே அந்தமானில் இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லையா, இங்கே பள்ளிவாசல் சத்தம் எதுவுமே கேட்காது. அதனால் காலையிலே ஸ்பீக்கரில் தான் தக்பீர் போட்டு விட்டுருந்தோம். அப்போவே பிள்ளைங்களும் வந்து எந்திரிச்சிட்டாங்க. எல்லாரும் வரிசையாக குளிச்சுட்டு, ஏன்னா நைட்டு வந்து இவங்கள தூங்க வைக்கிறதுக்குள்ளே காலையில் எந்திரிக்கணும், அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்குங்கன்னு சொல்லி ஒரு வழியாக நைட்டு சீக்கிரம் தூங்க வச்சாச்சு. இதுவே கேர்ள் பேபி வச்சுருக்கீங்க அப்படின்னா முடி காய வச்சு தலை கட்டி ஸோ டைம் எடுக்கும் இல்லையா, பசங்க தாங்கிறதுனால 5 நிமிஷத்துலேயே தானாக ரெடியாகி வந்துட்டாங்க. ஓரளவு மெஹந்தி நல்லா போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பார்க்க கொஞ்சம் நீட்டாக தான் இருந்துச்சு. நானே பரபரப்பாக போட்டுட்டு இருந்தேன். அதோட தேங்காய், முந்திரி, பாதாம், கசகசாலாம் அரைச்சி கோழியானத்தில் சேர்த்துட்டேன். இது இவ்வளவோ நமக்கு மட்டும் செய்யலை. இங்கே பக்கத்தில் 2 வீடு பழக்கமாக இருப்பாங்க. தீபாவளி, பொங்கலுக்குலாம் அவங்க கொடுத்து விடுவாங்களா, அங்கே கொடுக்கறதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டு பெருநாள் பசியார பரோட்டா, வாடா, அது கூட கோழியானம்,
அப்புறம் வட்டலாப்பம், கடல் பாசி. முதல் நாள் நைட்டே சன்னா பண்ணியிருந்தேன் வெஜ்ஜுக்காக. ஸோ அதுவுமே கொஞ்சம் வச்சாச்சு. ஆசிர்கிட்ட வச்சு கொடுத்து விட்டுட்டேன். ஆசிருக்கு வந்து ஒரு பயம், கைலியில் ஊற்றிடுமோ வெள்ளை கைலியாக இருக்கே அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது போன்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு வீட்டுக்குமே கொஞ்சம் வச்சு அங்கேயும் கொடுத்தாச்சு. இந்த பெருநாள் வந்து சாப்பிட்டுட்டு தான் தொழுக போகணும். நாங்கள் பசியார பண்ணிகிட்டே கிளம்பிட்டோம். ஏன்னா மச்சி வீட்டுக்கு போகணும் இல்லையா. எங்களை போய் இறக்கி விட்டுட்டு இவங்க பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு பள்ளிவாசல் போயிடுவாங்க. எல்லாமே வந்து நல்லா வந்திருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட வரல, எனக்கு செஞ்சதுனால அந்தளவு பசி இல்லை. ஆனால் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது பசிக்கலை அப்படின்னாலும் நிறைவாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னும் கண்டிப்பாக துவா செஞ்சுக்கோங்க. அதோட சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். வீட்டில் எந்த ஃபோட்டோஸும் எடுத்துக்கல. பள்ளிவாசல் ஃபுல்லாயிரும், முன்னாடியே போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. என்னையும் அஸ்பரியும் மச்சி வீட்டில் இறக்கி விட்டுட்டு பிள்ளைங்களை அழைச்சிட்டு இவங்க போயிடுவாங்க. சரி, நம்ம அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்களும் கிளம்பிட்டோம். மச்சி வீடு பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற வீட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம் தான். இந்த மாதிரி காரில் பைக்கில் போனால் 5 நிமிஷத்துலேயே போயிடலாம். அப்புறம் புதுசாக பார்க்குறவங்க மச்சினா யார் அப்படின்னு கேட்பீங்க. மச்சினா எங்கள் நாத்தனார். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் தொழுதுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா பிள்ளைங்கள்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. முதல்ல ஈத் விலாகை முடிச்சுட்டு நான் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே காட்டுறேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, நீங்கள் அந்த கிராடல் மாட்டுறீங்க இல்லையா, அதை கொஞ்சம் வீடியோவில் காட்டுறீங்களா அப்படின்னு. மச்சி வீட்டுக்கு போனோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா அங்கே போயிட்டு மேலே வந்து கம்பி கிடையாது தொட்டி போடுறதுக்கு. பிள்ளை வந்து தொட்டியில் படுத்தான் அப்படின்னா கொஞ்சம் அசந்து தூங்குவான். இது வந்து ரெடிமேடாக இந்த மாதிரி அமேசானில் வாங்கினது. வாங்கி ஒரு 5-6 வருஷம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இதை அப்படியே நம்ம ஜன்னல் கம்பியில் இந்த மாதிரி செட் பண்ணோம் அப்படின்னா மாட்டிக்கிட்டுரும். அதுக்கப்புறம் அந்த ஊக்கில் வந்து நம்ம தொட்டி தாவணி போட்டுக்கலாம். இது வந்து என் அண்ணன் பொண்ணுக்கு வாங்கினது. அவங்க பெங்களூரில் இருக்கும்போது தொட்டி போட முடியலன்னு வாங்கினாங்க. ஊர்லேருந்து நான் கொண்டு வந்தேன். ஸோ பிள்ளையும் காலையிலே எழுந்திரிச்சிட்டானா, தூங்கிட்டான். அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 முட்டை போட்டிருந்தோம். அது கூட வந்து கீர் பண்ணியிருந்தோம். இந்த கீர் ரெசிபி கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கோதுமை குருணையில் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து ரைஸில் அரிசியில் பண்ணுவாங்க இல்லையா, அதை விட இந்த கீர் நல்லாயிருக்கும். பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. பிள்ளையை வச்சுக்கிட்டுலாம் வேலை பார்க்க சரியாக வராது, நம்ம ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு மச்சி சொல்லிட்டாங்க. ஸோ கீர், சிக்கன் 65, முட்டை, ரைத்தா மட்டும் வீட்டில் பண்ணியிருந்தோம். பிரியாணிக்கு வந்து கத்திரிக்காய் கட்டா கொடுத்துருந்தாங்க. அதோட கெஸ்ட்டு வந்து வீட்டுக்கு தான் கூப்பிட்ருந்தோம். ஸோ வீட்லேயே வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிடும்போது மணி கூட எனக்கு எத்தனைன்னு தெரியல, 3-3:30 மணிக்கிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலுமே பெருநாள் அன்றைக்கி பிரியாணி வாங்கிடுறது இல்லைனா செஞ்சிடுறது. ஸோ நீங்கள் வந்து எப்படி, என்ன சில பேர் வந்து அன்றைக்கி செய்ய மாட்டாங்க, மறுநாள் செய்வாங்க, இல்லை அடுத்த வாரம் அந்த மாதிரி கொஞ்சம் நாள் விட்டு செய்வாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் இல்லையா. நீங்கள் எப்படி பெருநாள் அன்றைக்கி பிரியாணி செஞ்சிங்களா, அடுத்த நாள் செஞ்சிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி வந்து பிரியாணியுமே நல்லா இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சாப்பிட்ருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து சோறு அந்த சட்டியிலலாம் பார்த்தது வச்சது அதுவே சாப்பிட வரல. அதனால கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மறுநாள் வந்து இந்த பிரியாணி தான் வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போது ஈத் பெருநாளுக்கு எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்கலாமா. பாப்பா வந்து நாத்தனா பொண்ணு சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்தா. எல்லாருமே நான் அந்த ஃபோட்டோ வீடியோ எடுக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன் நானுமே அப்படி தான், ஊரில் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பணுமேனு வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். என்னோடய ட்ரெஸ் பிள்ளைங்களோட ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி அஸ்பர் பார்த்துடலாமா. இன்னும் கொஞ்ச நாள் 9th மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. நாள்லாம் ரொம்ப சீக்கிரம் வேகமாக ஓடுற மாதிரி தெரியுது. ஆனால் இப்போவும் அதிகமாக நினச்சி பார்ப்பேன் நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து டெலிவரி எல்லாமே. ஏன்னா என்னோடய ப்ரெக்னென்சி வந்து அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஜூலை 16, 2024 அஸ்பர் பிறந்தது. அதுக்கும் 1 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு டைஃபாய்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த 1 மாதம் பத்திய சாப்பாடு, நிறைய ஊசி, ட்ரிப்ஸுன்னு போட்டு கடைசி 1 மந்த் வந்து பிள்ளைக்கு வெயிட் ஏறல. பிறக்கும் போது 2.9 kg இருந்தான். அந்த டைமில் எனக்கு எந்த பேபி பாயா கேர்ளான்லாம் தோணலை. பிள்ளை நல்லபடியாக பிறந்தா போதும் அப்படின்னு தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நீ செல்ல கட்டியா? என்ன பார்க்குறீங்க? என்ன பார்க்குறீங்க? என்ன பார்க்குறீங்க? என்ன பேசலாம்? அஸ்பர் எப்படி கத்துவான்? சரியாக பிள்ளை பிறந்து 24வது நாள் நாங்கள் அந்தமான் வந்தோம். எனக்கு சிசேரியன் தான். 3 மாதம் வரைக்கும் அம்மா கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் தனியாக பிள்ளை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. 2 பசங்களையும் நானாக இருந்து வளர்த்ததை விட இப்போ தான் நாங்களாக இருந்து வளர்க்குறோம். பிள்ளைங்க வளர்க்குறது எப்படின்னு இப்போ தான் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. சவுண்டு
என்ன பேசுகிற சொல்லிட்டு பேசு. எங்க பேச மாட்டிய கேமரா பார்த்தானே? எப்ப எங்க போன? என்ன இப்போ வரைக்குமே ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் கஷ்டம் தெரியாமல் போகுது. என்னடா அது? என்னடா செய்கிற? என்ன அது? என்ன விளையாட்டு? நல்லா இருக்க ராஜா குட்டி. கிழிச்சு விட்ட பத்தியா? வீட்டு வேலை பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு ஒரு நாள் கூட பத்த மாட்டேங்குது. மறுநாள் கொஞ்சம் கடன் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். என்ன இருந்தாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் இவனுக்கு கொடுக்குற டைம் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். பிள்ளை எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறான், அவனுக்கான நேரம் கொடுக்கறது. ஏன்னா இந்த டைம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு அழகான மெமரிஸ். கஷ்டங்கிறது ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் தெரியாது நமக்கு. இந்த மெமரிஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கும். இப்போது நாள் போக போக குறும்புத்தனம்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அதிகமாக டைம் கொடுக்கணும், இன்னும் கேர் பண்ணி பார்த்துக்கணும், இப்படி தான் நினப்பேன். இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நம்ம தெம்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் கேருக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி ஆரம்பிச்சிருக்கேன். சத்தம் கத்து, அப்போ தான் சத்தம் வரும். ஸோ எனக்கு வந்து குட்டிமாவை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மெமரிஸும் சேர்த்து சொல்லணும், காட்டணும் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. எங்களுக்காகவும் குட்டி தம்பிக்காகவும் நாங்கள் உங்கள் ஞாபகத்தில் வந்தோம் அப்படின்னா எங்களுக்காக துவா செய்யுங்க, ப்ரே பண்ணிக்கோங்க. எனக்குமே தெம்பு கொடுக்கணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கோங்க. அஸ்பர் குட்டிமா பார்த்துட்டீங்க, யாரை மாதிரி இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ ஏன் ஃபேஸ் காட்டலை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் என்கிட்ட கோச்சிக்கிட்டீங்க. வீட்டில் பெரியவங்க கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான், வேறு எந்த ரீசனும் இல்லை. குட்டிமான்னு சொல்கிறீங்க, கேர்ள் பேபின்னு நினச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு ஆசைக்காக சொல்ல ஆரம்பித்தது அப்படியே பழகிருச்சு. ஸோ நைட்டு வரைக்குமே அங்கே தான் இருந்துட்டு பிரியாணியுமே எடுத்துக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ எங்களுக்கு ஈத்து பெருநாள் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு என்னங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச கலரில் நிறைய ஹார்ட் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ.